ஹலோ வெல்கம் டு குக்கிங் அண்ட் வாங்க சமையல் ஐட்டிக்கு போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கெட்டுப்போன பாலை வச்சு ஒரு பன்னீர் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பாலை காய வச்சிடலாம். பால் நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம், நம்ம காய வைக்க மறந்துருப்போம், இல்லையா வெய்ய காலத்தினால பால் திரிஞ்சு போயிருக்கும், கெட்டு போயிருக்கும், இல்லைன்னா எக்ஸ்பைரி டேட் பார்க்காம நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம் பேக்கெட் பாலில். ஸோ பால் இந்த மாதிரி கெட்டு போய் திரிஞ்சு போய் வந்திருக்கும். பாலை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாலை காய வச்சுக்கிறோம். இதில் நம்ம பால் திரியறதுக்காக வினிகரோ இல்லை லெமனோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண கிடையாது. நம்ம பன்னீர் செய்கிறதுக்கு வினிகர் அண்டு லெமன் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம பாலே திரிஞ்சு போயிருக்கு. பாலை காய வச்சு அப்படியே வடிகட்டி எடுத்துக்கிறோம். 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிறோம். அதனால் அந்த ஸ்மெல் எல்லாமே நம்மளுக்கு போயிடும். இப்போ ஏற்கனவே 2 டைம் நம்ம அலசியாச்சு. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பாலில் இருக்க ஸ்மெல்லு போயிடும். இப்போ நம்ம பன்னீர் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பக்கோடா ரெடி பண்ண போகிறோம். பாலை காய வச்சு வடிகட்டி சுத்தமான தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டியாச்சு. பாலில் இப்போ அந்த ஸ்மெல்லெல்லாம் வரல. 2-3 டைம் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவர் இந்த மாதிரி உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். இப்போ பாருங்கள் பன்னீருக்கு துணியில் போட்டு கட்டி வைக்க போகிறோம். வடிகட்டிலே ஃபஸ்ட்டு நல்லா வடிகட்டியாச்சு. அடுத்தது துணியிலும் போட்டு நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டின தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் இந்த துணியில் இப்படி போட்டு நம்மளுக்கு ஒரு ஷேப் மாதிரி வச்சுட்டு வெயிட் வச்சுருங்க. வெயிட் இந்த நம்ம இஞ்சி இடிக்கிற அந்த இது கூட நம்ம வச்சுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி வெயிட்டுக்கு தண்ணியில் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெயிட்டாக வச்சோம்னா தண்ணி நல்லா கீழே இறங்கிட்டு நம்மளுக்கு ஒரு ஷேப்பாக வந்துடும். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் நல்லா இந்த மாதிரி வெயிட் வச்சுட்டிங்கன்னா கெட்டு போன பாலில் பன்னீர் ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் டைம் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் 1 மணி நேரம் ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள். 2 மணி நேரம் நல்லா நம்ம வெயிட் வச்சு வைக்கும் போது நல்லா அந்த ஷேப்பு பன்னீர் நல்லா சூப்பராக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இது கெட்டுப்போன பாலில் செஞ்சுருக்கீங்கனால யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த லெவல் ருசி வந்திருக்கும். கெட்டுப்போன பாலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பன்னீர் இந்த மாதிரி ஸ்கியூபாக கட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணலாம், பன்னீர் மட்டர் மசாலா ரெடி பண்ணலாம், சாய் பன்னீர் ரெடி பண்ணலாம், கடாய் பன்னீர் ரெடி பண்ணலாம். பன்னீரில் ஏகப்பட்ட ரெசிபீஸ் இருக்குது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது. பன்னீர் பக்கோடா தான் பண்ண போகிறேன். கடல மாவில் மிளகாத்தூள், உப்புத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், மாவு சோடாப்பு போட்டு மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பன்னீரை போட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். போனால் பால் பன்னீர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.